ஹாய் விவாஸ், வெல்கம் பேக் டு சல்மா எம்மி கிச்சன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா சிக்கன் பன்னீர் டிக்கா சமைக்க போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: முதல்ல சிக்கன் நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா பட்டர் பன்னீர் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது கேப்சிகம்மு. மசாலா ஐட்டம் இது டிக்கா மசாலா, இது கரம் மசாலா, இது ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ பட்டரு, லெமன் ஜூஸு, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் இப்போ எல்லா மசாலாவும் சிம்மில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு இது எல்லா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எல்லா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா, உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் போட்டு நல்லா எண்ணெயில் இது பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம மசாலா நல்லா டிக்காவில் நல்லா கொடுக்கும். நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல்லாம் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி குக் பண்ணி போட்டால் ரொம்ப நல்ல டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கடாயில் அந்த மசாலா நல்லா விட்டுடணும். அப்போ தான் நம்ம இறக்கிட்டு சிக்கன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கனும் பன்னீரும் நல்லா மேரினேட்டுக்காக வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஊறட்டும். இது பன்னீரும் அதே மாதிரி மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கணும். கேப்சிகம், அப்புறமா சிக்கனு, அப்புறமா பன்னீர், திருப்பி ஒரு கேப்சிகம். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் பாருங்கள் சூடாகிடுச்சு. இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 1 by 1 ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 கையால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா பட்டரில் நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா இது பாதி ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இது இப்போ நம்ம பார்பிக்யூ பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சா ஸ்மோக்கி ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி வச்சுட்டே இருங்க. நல்லாயிருக்கும். நல்லா இதாகிடும். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் பன்னீர் டிக்கா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நல்லா வீட்டிலே செய்யுங்க. பசங்களுக்கு பயப்படாமல் பசங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இது ஹைஜீனிக்கான ஃபுட்டு, நல்லாயிருக்கும். பட் இது இடியாப்பத்தோட சப்பாத்தியோட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள்,
நல்லா வந்து சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கு. நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.